நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஷோமி தங்களுடைய கிரவுட் ஃபண்ட் மூலமா ஸ்மார்ட் ஹெல்த் கேலண்டரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே போல உங்களுக்கு பிரெஞ்சு கம்பெனியான ஃபாஸ்டிஸ் ஒரு புதிய வகையான பிரஷையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. நோக்கியா 7 பிளஸ்ல கூடிய ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் கிடைக்க போகுது. அதே போல உங்களுக்கு ஏஐ பவர்ல வந்து உங்களுக்கு செயற்கையான ஒரு கையை வந்து CES 2020 வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸ் இந்த வீடியோவில் நம்ம பயணப்படுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் ஒரு விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஷோமி தங்களுடைய கிரவுட் ஃபண்ட் யூபின் மூலமா ஸ்மார்ட் ஹெல்த் கேலண்டரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த டிவைஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெதர் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஏர் குவாலிட்டி, அதுக்கப்புறம் கேலண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஸ்குவாட்ஸ், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இந்த டிவைஸில் நீங்கள் பயன்படுத்த முடியும். இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 5.83 இன்ச் சேம் வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் வடிவத்திலே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஸ்மார்ட் ஹெல்த் கேலண்டர் இதில் வந்து உங்களுக்கு 4 பேட்டரி கொடுத்துருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுன்னா நீங்கள் பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 199 சைனா கரன்சியில் அவைலபிளாக இருக்குது. என்றைக்கு மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 2020 நீங்கள் இந்த ஷோமியோட ஸ்மார்ட் ஹெல்த் கேலண்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். CES 2020 பிரெஞ்சு கம்பெனியான ஃபாஸ்டிஸ் ஒரு செமையான ஒரு ப்ரஷ்ஷை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த ப்ரஷ் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 2018 கிரவுட் ஃபண்ட் மூலமா அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வந்து கிரவுட் ஃபண்ட் மூலமா $1,65,000 வந்து அதில் ஏர்ன் பண்ணாங்க. இப்போ அந்த ப்ராடக்டை வந்து முழுமையாக இந்த ஈவெண்ட்டில் வந்து லான்ச்சிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வயசுலேருந்து 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஒயிட் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ரஷ். ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு $125 அப்படிங்கிறாங்க, நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதோட ப்ரஷ் மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டால் அதுக்கு வந்து $30 நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இது வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படிங்கிறத எந்தவித அறிவிப்பும் தெரிவிக்கல. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். CES 2020 ஈவெண்ட்டில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, Brainco கம்பெனி வந்து ஒரு செயற்கையான கையை வந்து அதில் ஈவெண்ட்டில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த புதிய கண்டுபிடிப்பு வந்து 2019 டைம்ஸ் மேகசின் அப்படிங்கிற ஒரு மேகசின் இருக்குது. அதில் டாப் 100ல் இந்த ப்ராடக்ட்டும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பெருமிதமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் $10,000 $15,000 வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து Brainco நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. நார்மலி பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக் இந்த செயற்கை கைகளுக்கு வந்து $60,000 வரைக்கும் வந்து விலை போகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இந்த Brainco $10,000 $15,000 வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக வந்து செயல்படுது அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து சமீபத்தில் CES 2020 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்போ இது வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படிங்கிற எந்த ஒரு விவரமும் தெரிவிக்கல, பொறுத்திருந்து பார்க்கலாம். HMD குளோபல் நிறுவனம் நோக்கியாவோட 7 Plus மொபைலுக்கு ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த நோக்கியா 7 Plus வந்து 2018 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த மொபைல் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அந்த மொபைலுக்கு ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் கூடிய கிடைக்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் நோக்கியா 6.1 Plus மொபைலுக்கு ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் கிடச்சிருச்சு. இப்போது ஆண்ட்ராய்ட் 7 Plus மொபைலுக்கு ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் கிடைக்க போகுது. ஸோ உங்கள் மொபைல் இந்த மாடல் கொண்ட மொபைலாக இருந்தால் உங்களோட மொபைலில் ஆண்ட்ராய்ட் 10 விரைவில் எதிர்பார்க்கலாம். மோட்டோரோலா மொபைலை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்காக ஒரு புதிய அப்டேட் ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் கிடைக்க போகுது. மோட்டோரோலா ஒன் பவர், மோட்டோரோலா ஒன் விஷன். இதில் மோட்டோரோலா ஒன் பவருக்கு வந்து கூடிய கிடச்சிடும், அதாவது ஜனவரி 2020 கிடச்சிடும். இன்னொன்று மோட்டோரோலா ஒன் விஷன். ஸோ இந்த மொபைலுக்கு வந்து February 2020 ஃபர்ஸ்ட் வீக்கில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. அதுவும் மொபைலோட செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ண முடியும். OTA மூலமாக கூட நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கூடுதல் தகவலாக நம்மளால் பார்க்க முடியுது. 2020 பிறந்துருச்சு. Realme ப்ராடக்ட்டை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். சமீபத்தில், அதாவது ஜனவரி மாதம் 2020 Realme X50 5G மொபைலை லான்ச் பண்ணாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் அந்த மொபைலை நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் மட்டும் லான்ச் பண்ணல, அதோட சேர்த்து குட்டி குட்டி ப்ராடக்ட்டையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Realmeயோட ஃபாஸ்ட் சார்ஜ் பவர் பேங்க், அதுக்கப்புறம் Realmeயோட பட்ஸ் ஏர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Realmeயோட ஸ்வெட்டர், இந்த மாதிரி விஷயங்களை வந்து Realme அன்னைக்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். CES 2018 LG ஒரு புதுமையான டிவியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதாங்க ரோல் அப் டிவி. படுத்த பாயை எப்படி நம்ம சுருட்டுவோம் அதே மாதிரி தான் இந்த டிவியை நம்ம சுருட்டிக்கிடலாம். அந்த ஒரு வசதி கொண்ட டிவியை தான் LG நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க 2018 ஈவெண்ட்ல. இப்போ அதே ஈவெண்ட் வந்து 2020 நடக்குது. இதே ஈவெண்ட்ல இதே நிறுவனம் வந்து மறுபடியும் அதே ரோல் அப் டிவியை வந்து
ஒரு பொருளாக வைக்கிறாங்க, கண்காட்சி பொருளாக வைக்கிறாங்க. நாங்கள் வந்து ப்ராடக்டை வந்து இந்த வருஷமே சேலுக்கு கொண்டு வர போகிறோம். இதோட விலை வந்து $60,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஒரு 65 இன்ச்சில் வந்து இந்த டிவி வந்து மேலே வெளியே வரும், அந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. 10 செகண்டில் இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் எல்ஜி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஆனால் எப்போ இது வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தெரிவிக்கல. பட் விலையை தான் நிர்ணயிச்சிட்டாங்களே. கண்டிப்பாக இந்த 2020 ஏதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் இந்த ரோல் அப் டிவியை பார்க்கலாம், அதுவும் எல்ஜி தரப்புல இருந்து. இந்த ஒன் பிளஸ் நிறுவனம் வந்து மொபைலை மட்டும் சேல் பண்ணலாங்க, டிவியும் சேல் பண்ணுறாங்க. டிவி யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு. இனி புது புது டிவிகளை வந்து ஒன் ப்ளஸ் தரப்புல இருந்து நீங்கள் வந்து பெற முடியும். அதாங்க ஒன் ப்ளஸ் நிறுவனம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவிலே அசம்பிள் பண்ணி டிவியை சேல் பண்ணுற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் நடக்க போகுது 2020க்குள்ளே இது வந்து முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ஒன் ப்ளஸ் நிறுவனம் வந்து அவங்களுடைய ஸ்டோர் வந்து 15 சிட்டியில் 30 ஸ்டோர் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காங்க இந்தியா முழுக்க. இப்போ அவங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்குன்னா 2020க்குள்ளே 50 சிட்டியில் 100 ஸ்டோர், அதாவது இந்தியாவில் 50 சிட்டியில் முக்கியமான சிட்டிஸில் வந்து 100 ஸ்டோரை வந்து கொண்டு வரணும் தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. ஒன் ப்ளஸ் டிவி வந்து அநேகமாக உங்களுக்கு அமேசான் இந்தியாவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை ஒன் ப்ளஸ் ஸ்டோர்லேயும் நீங்கள் வந்து இந்த ஒன் ப்ளஸ் டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒன் ப்ளஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. Realme CS2 அப்படிங்கிற ஒரு மொபைலில் தாய்லாந்தில் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த Realme நிறுவனம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே வந்து பயன்படுத்திருக்காங்க. 3 GB ரேம் கொண்டதாக இருக்குது, 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டதாக இருக்குது. தேவைப்பட்ட அதிகரிக்க முடியும் மைக்ரோ SD கார்டு மூலியமாக அதிகபட்சமாக 128 GB வரைக்கும் உங்களால் அனுமதிக்கப்படுது. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு Android 9.0 இருக்குது. அதுவும் அவங்களுடைய சொந்த OS-ஆன கலர் OS 6.0 மூலியமாக உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொண்டதாக இருக்குது. ப்ரைமரி கேமரா வந்து 13 மெகா பிக்சல்லையும், ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சல்லையும் இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. அதாவது தாய்லாந்து கரன்சி படி பார்த்தீங்கன்னா 1290 தாய் பட்டில் இது அவைலபிளாக இருக்குது. யூரோப்பில் ஒரு பிரபலியமான கம்பெனி TCL, அதுவும் டிவிலையும் பிரபலியமான ஒரு கம்பெனி சொல்லலாம் இந்த TCL. இந்த TCL வந்து 2 மொபைலை வந்து CES 2020 ஈவெண்ட்டில் டிஸ்பிளேயில் வச்சுருந்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோன், எப்படி சாம்சங், ஹுவாவே இந்த மாதிரி மொபைல் அவங்க வெளிக்கொண்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் TCLும் ஃபோல்டபுள் ஃபோனை வந்து CES 2020 கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 5G ஹேண்ட்செட்டையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதோட விலை, இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த மொபைல் எப்போ வருது அப்படிங்கிற எந்த அறிவிப்பும் தெரிவிக்கல. பட் கூடிய விரைவில், அதாவது 2020க்குள்ளே இந்த 2 மாடல் மொபைலும் வரலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பில் தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. ஹைசென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, மொபைலுக்கு பேர் போன ஒரு கம்பெனி ஹைசென்ஸ். இந்த ஹைசென்ஸ் சமீபத்தில் CES 2020 ஈவெண்ட்டில் 2 டிவியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒன்று ஹைப்ரிட் லேசர் டிவி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ULED டிவியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ULED டிவி முழுக்க 2K 4K டிஸ்பிளே கொண்டு தான் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. இந்த ஹைப்ரிட் லேசர் டிவி வந்து முழுக்க ப்ரொஜெக்டர் மூலியமாக வந்து செயல்படக்கூடியதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, அறிமுகப்படுத்திருக்காங்க CES 2020. மார்க்கெட்டுக்கு எப்போ சேலுக்கு வரப்போகுது, என்ன விலையில் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த ஹைசென்ஸ் நிறுவனம் தெரிவிக்கல. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெக்ட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை